நார்மல் ட்ரைவ் மோடில் தான் போயிட்டு இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட்டை வந்து யூஸ்வலாக எதுவுமே மாடிஃபை பண்ணலை. பட் கம்பெனியில் வந்து எக்ஸாஸ்ட் தான். அந்த எக்ஸாஸ்ட்டுமே வந்து இதில் அந்தளவு சவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பம்ப்லேயும் தெரியுது. ஸோ இதை வந்து மேனுவல் மாடலில் ட்ரைவ் பண்ணும்போது இதோட சவுண்டாக இருக்கட்டும், இதோட அந்த அக்ரெசிவ் ஃபீலாக இருக்கட்டும், இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஹியூஜ் ஸ்பேஸ் ஆக்சுவலி. ஒரு செடான் டைப் கார் அண்ட் ஸ்போர்ட் லுக்கில் இருக்கிற காருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ரங்க் ஸ்பேஸுங்கிறது இட்ஸ் ரேர் ஆக்சுவலி. எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் காரை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸாஸ்ட் ஷுட் பி அமேசிங், ரைட்? We'll see the exam. I'll fucking take smoke, I'ma poke a hole through you, choking's overdue. Come to me and you won't get any older, dude. Crack your hole to two. Heating up inside of me, blood so violently. Thanks for trying me. Now it's finally time to see how this rivalry becomes. Hi everyone, welcome back to the Tamil Car Dude channel. So இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த காரை பார்க்க போகிறோம்னா ஒரு BMW காரை பார்க்க போகிறோம். BMஓட ஸ்பெஷல் ரேர் பீஸ்ன்னு சொல்லலாம். அந்த கார் ஸ்பெஷல் எடிஷன் உள்ள கார்னு இந்த காரை சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த கார் மற்ற நிறைய கார்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். 520 இருக்கட்டும், 320, அப்புறம் 740 நிறைய கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற இந்த கார் வந்து BM F30 33i M Sport. ஸோ இந்த காரை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் அந்த காரை ரேர் பீஸ்ன்னு சொன்னோம்னா அதோட நிறைய இதில் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த காரை வந்து ஒரு யூனிக் காராகவும் ஒரு ரேர் காராகவும் இதில் வைக்கிறதுக்கு. இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்ப்போம். ஒரு பிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவ் லுக், அப்புறம் ஒரு டிப்பிக்கலான ஒரு லுக் இருக்கும். பட் இந்த காரில் வந்து இந்த கொடுத்துருக்க டிசைன்ஸை வந்து ஒவ்வொரு எட்ஜ் டிசைனுமே வந்து ஒரு இன்னும் இந்த காரை அப்கிரேசிவ் லெவலுக்கு எடுத்து போகிற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் சி ஏன் இந்த காரை இந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா த ரீசன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கார். இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அந்த லுக்கும் அந்த அளவுக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதில் இன்ஜினியரிங் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎம்மோட நிறைய இன்ஜினியரிங் இந்த காரில் பார்க்க முடியும். என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு கார் எடுத்துக்கிட்டால் சில கார்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் நல்லாயிருக்கும், சில கார்ஸ் வந்து இன்டீரியரில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், எக்ஸ்டீரியரில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பட் ஒரே ஒரு காரில் எல்லாருமே பிளெண்ட் பண்ணி வர்றது வந்து இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த கார் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் அட் த சேம் டைம் த ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார். இந்த காரோட பேக் லுக் ஃப்ரண்டில் எந்தளவு ஒரு லுக் கொடுத்துருப்பாங்களோ அதே ஒரு லுக் தான் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் முன்னாடி நிறைய கார்ஸ்லேயும் கூட சொல்லியிருக்கிறோம், எந்த ஒரு காரும் ஃப்ரண்டில் நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது எந்தளவு அந்த லுக்காக இருக்கோ அந்த சேம் லுக் கார் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தாலுமே அந்த லுக் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான டிசைனிங்னு சொல்லலாம். ஸோ அதை அந்த வகையில் எடுத்துக்கிட்டால் இந்த காரை வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்தளவு நம்ம ஃப்ரண்டில் பார்க்குறோமோ அதே மாதிரி பேக்லேயும் பாருங்கள், பேக்லேயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனுமே இந்த காரை வந்து இன்னுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்காக வச்சுருக்குது. இதை டயரை பார்க்கும்போது இது சைடில் விசிபிள் ஆகும். இதோட ப்ரொஃபைல் திக்னிங் பாருங்கள். இது யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்போர்ட் கார், மசில் கார்லாம் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதே ஒரு கான்செப்ட் டிசைன், அதேமாதிரி ஒரு பெரிய அலாய் கொடுத்து இந்த டயர் ப்ரொஃபைலிங் வந்து சின்னதாக்கியிருக்காங்க. இதுவுமே இந்த காரை வந்து இன்னுமே வந்து சூப்பரான ஒரு அக்ரெசிவ் அண்ட் ஸ்போர்ட்டிவ் லுக்கில் எடுத்து கிடக்குது. இது என்ன ரீசன்னா, இது நிற்கும் போது மட்டும் இல்லை, இது மூவிங் ரன்னிங்கில் இருந்தாலுமே வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் இந்த கார். இந்த காரை அந்தளவு வந்து எக்ஸ்டீரியரில் அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஜினியரிங். ஈவன் அந்த காரோட இந்த ஏரோடைனமிக் பாடி பாருங்கள், பாடி கூட வந்து பேக்கில் கொஞ்சம் ஏறின மாதிரியும் ஃப்ரண்டில் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜில் போகிற மாதிரியும் இருக்குது. இதுவுமே வந்து வண்டியோட ஆன் மூவிங்கில் இருக்கும்போது இது இன்னும் சூப்பரான ஒரு அக்ரெசிவ் லுக் கொடுக்கும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் LCI வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து BMW அடாப்டிவ் LED லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்கிறேன், F30 உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கார்ஸ்குள்ள லைட்ஸ் தான். அண்டு அதோட லுக்ஸுமே வந்து 2 டுவல் லைட்ஸ் கொடுத்துட்டு அதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வித்தின் காம்பேக்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் இது பர்சனலி என்னோடய ஃபேவரட் கிரில். இப்போ வந்து நிறைய அப்கிரேடட் கிரில்லை விட இந்த கிட்னி கிரில் வந்து பார்க்கும்போதே ஒரு செக்ஸி லுக் அந்த BMW ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கிரில். அண்ட் ஓவராலாக எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க, நீங்களும் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வெல்கம் டு த ஹூட். ஸோ இந்த காரை வந்து இந்தளவு ஒரு நேமாக வச்சுருக்குது அனதர் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அடுத்த ஒரு பெரிய ரீசன் வந்து த இன்ஜின். ஸோ இதான் BMW 33i ட்வின் பவர் டர்போ சார்ஜ் இன்ஜின். பொதுவாகவே வந்து ஒரு 2 லிட்டர் இன்ஜின் காரை ட்ரைவ் பண்ணும்போது அதோட ஃபீல் நம்மளுக்கு தெரியும். அந்த கார் வந்து 2 லிட்டர் இன்ஜின் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் they did something different. அதில் BMWயோட இன்ஜினியரிங் நிறையா பார்க்கலாம். அதை நான் பெர்ஃபார்மன்ஸில் நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குங்கிறத. ஸோ இதான் அந்த காரோட இன்ஜின் ஒரு கிளியர் அண்ட் டீசென்ட் BMW ட்வின் டர்போ இன்ஜின். பேக் ட்ரங்க் பார்ப்போம். ட்ரங்கில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு.
ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் ஆக்சுவலி. ஒரு செடான் டைப் கார் அண்ட் ஸ்போர்ட் லுக்கில் இருக்கிற காருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ரங்க் ஸ்பேஸுங்கிறது இட்ஸ் ரேர் ஆக்சுவலி. இது ஒரு டீசெண்டான ஒரு க்ளீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈவன் அதில் வந்து நம்ம தேவைன்னா வந்து இந்த லாஸ்ட் ரோ ஷீட்டை வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் ஆக்சுவலி. இந்த மஃப்ளரில் கொடுத்த வரைக்கும் வந்து ஒரு 12 மஃப்ளர் ஒன் சைடில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சில கார்ஸில் வந்து மாடிஃபை பண்ணி இங்கே சைடில் வச்சுருக்குறாங்க. பட் திஸ் இஸ் ஸ்டில் இஸ் குட் செக்ஸி. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து இந்த காருக்கு கொடுத்துருக்குற இன்ஜின் கேரக்டரோட இந்த சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வண்டியை நான் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரைவ் பண்ணும்போது காமிக்கிறேன். இந்த BMW 33i பொறுத்த வரைக்கும் வந்து எந்த அளவு எக்ஸ்டீரியர் சூப்பராக பண்ணியிருந்தாங்களோ அந்த அளவு வந்து அதை உடனே அதிகமாகவே சொல்லலாம். இதோட இன்டீரியர் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அஸ் யூ கேன் சி த கார் எல்லாமே ஒரு பிளாக் தீமில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சீட்டில் இருக்கிற எல்லா லெதர் சீட்ஸ், அப்புறம் பேக் சீட்ஸாக இருக்கட்டும், இருக்கிற ரெஸ்டராக இருக்கட்டும், அப்புறம் வந்து சைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளாக் தீம்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் வந்து மானிட்டர் அந்தளவு பெரிய சைஸ் மானிட்டர் இல்லைனாலும் பட் அதோட இன்ஃபர்மேஷன், அதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாவே அது வந்து ஒர்க் ஆகுது. அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான இது. அண்டு இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ஸில் கொடுத்துருந்தாலும் பட் இது வந்து நாட் அ சீப் பிளாஸ்டிக். இட்ஸ் ஓகே. இன்னும் வந்து இது வந்து நம்ம அதை குறைன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. அப்புறம் வந்து டிரைவிங் ஆப்ஷனுமே வந்து ஸ்போர்ட் மோட் ஆன் எக்கோ மோடுங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் திங் இந்த BMW ஐ லைக் தட் iDrive. ஸோ இந்த iDrive வந்து நீங்கள் புதுசாக காரில் ஏறி உட்காந்தாலுமே வந்து உங்களுக்கு காரை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் கார் ரிவ்யூ பண்ணும்போது என்ன சில காரில் வருவோம், வந்துட்டு அதை ட்ரைவ் பண்ணும்போது அதை ஸ்டடி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் கார் சேயிங் டு யூ. அண்ட் ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஆக்சுவலி அந்த M ஸ்போர்ட்டோட ஒரு டிபிக்கல் ஸ்டீரிங் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டீரிங். யூ நோ தட் எலக்ட்ரிக் ஸ்டீரிங் வந்து BMW இது இன்னும் ஒரு சென்சிட்டிவாகவும் சாஃப்டாகவும் வைக்கிறதுக்கு அனதர் ரீசன். அதனால தான் வந்து BM லவர்ஸ், BM ட்ரைவ் பண்ணவங்க மற்ற காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா BMோட இன்ஜினியரிங் அவ்வளோ இருக்கும் இந்த காரில். நீங்கள் BM லவர்ஸ் அண்ட் BM ட்ரைவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது அதோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அதோட ரியாக்ஷன் சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு கர்வுலையும் டேன் பண்ண போது அதை கொடுக்குற ரியாக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இன்ஜினியரிங் யூ கேன் சீ இன் தட். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கார் வந்து 8 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஆப்வியஸ்லி இது இஸ் அ ஸ்போர்ட்ஸ் கார். ஸோ இதுக்கு வந்து பெடல் ஷிஃப்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பெடல் ஷிஃப்டிங் வந்து இந்த மேனுவல் ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணும்போது இது வந்து எவ்வளோ நம்ம ஸ்பீட் புல் பண்ணி காட்டுதுன்னு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணும்போது காட்டுறோம். அண்ட் அனதர் திங் ஐ லைக் இன் த கார் அனலாக் டிஜிட் தான். பொதுவாக வந்து இப்போ நிறைய மாடல்ஸில் வர மாடர்ன் கார்ஸில் என்ன பண்ணுறாங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜியாக கொடுக்குறோன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த டிஜிட்டலில் வச்சுருக்குறாங்க. பட் த அனலாக் கிவிங் அனதர் லெவல் அண்ட் ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஒரு என்ன சொல்லலாம், நம்ம அதை அந்த ட்ரெஸ் வேறும்போது ஓல்டு மணி காஸ்டியூம்ஸ்னு பண்ணும்போது எப்படி ஓல்டு மணி காஸ்டியூம்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கலாம், அந்த மாதிரி இந்த அனலாக் பார்க்கும்போது இட்ஸ் டேக்கன் டு த விண்டேஜ் அண்ட் இட்ஸ் சம்திங் கிவன் அ குட் ஃபீல். டாப்பில் பொறுத்த வரைக்கும் SOS சிஸ்டம், அப்புறம் வந்து சன்ரூஃப் ஆப்ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு யூஸ்வலான ஒரு க்ளோசிங் அண்டு அதுக்கு மேலே இதேமே ஒரு பிளாக் தீமாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. அண்ட் இட்ஸ் ஓப்பனர். வெல்கம் டு த ரியர் சீட்ஸ். ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் மச் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா BMW whatever the series in the BMW is kind of luxury. ஸோ பேக் சீட் கண்டிப்பாக வந்து ஃபார் த ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி தான். ரியர் ஸ்பேஸிங்காக இருக்கட்டும், ஒரு டாலான பீப்புள் இருந்தால் ஹெட்டுக்கு உள்ள ஹெட் ரூமே கம்மி தான். ஸோ இமேஜின் எபோ 6 ஃபீட்டுக்கு மேலே உள்ளவங்களாம் இதில் வந்து கொஞ்சம் பேக்கில் கம்ஃபர்டபுளாக உட்கார்றது கஷ்டம்தான். கம்பார்ட்மெண்ட் செப்பரேட்டாக டிசைன் பண்ணதுனால நீங்கள் வந்து 2 பேர் தான் ப்ராப்பராக உட்கார முடியும். ஏன்னா இந்த பாட்டம் ஆஃப் த கம்பார்ட்மெண்ட்டும் வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஏசி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அஸ் யூஷுவல் ஹோல்டர் அண்ட் ஹேண்ட் ரெஸ்டருக்கு வந்து லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டர் வித் கப் ஹோல்டர் இதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பேஸ் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் அந்த ரியர் சீட்டோட லக்ஸரி கொடுத்துருக்கலாம். சேம் லைக் சி கிளாஸ் ஆர் Audi A4 இருக்க மாதிரி. அதில் BMW கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணல. மேபி இந்த ஸ்போர்ட்ஸ் காருங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ்க்கு தான் வந்து ஃப்ரண்டில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அது ஃபீல் ஆகுது. பட் the black theme totally this is like it is amazing because black theme in the BMW it's like a classic, we can say. டைம் டு செக் த பெர்ஃபார்மன்ஸ். இந்த காரோட மெயின் தீம் அண்ட் மெயின் டிசைன் கான்செப்டில் ஒரு இம்பார்ட்டண்டாக சொல்கிறாங்கிறது வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த காரை இன்னும் அந்த லெவலில் எடுத்துகிட்டு போய் ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் காராக இதை ஆக்கியிருக்குது.
ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 33i அண்ட் F30 M Sport இன்ஜின் அண்ட் 8 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த கார் வந்து அந்த ரீசன்னால் இந்த கார் வந்து 250+ ஹார்ஸ் பவர் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த காரை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ லெட் ஸ்டார்ட். இட்ஸ் ஆட்டோமேட்டிக். வில் ஸ்டார்ட் இன் த நார்மல் மோட். தட்ஸ் அ BM இன்ஜினியரிங். ஒரு நார்மலான டிரைவ் மோடில் தான் இருக்குது காரு. அதுவுமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு வண்டியோட டிரைவிங் வந்து அவ்வளோ ஸ்மூத் ஸ்டீரிங். அப்புறம் வந்து ஒவ்வொரு கார்னர்லையும் எட்ஜ் எடுக்கும்போது கார்னர் ரோடை க்ரிப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபுல் டிசைன்லேயுமே வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இந்த காரை எடுத்து போதுனே சொல்லலாம். சவுண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கார் வந்து நார்மல் டிரைவ் மோடில் தான் போயிட்டுருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட்டை வந்து யூஸ்வலாக எதுவுமே மாடிஃபை பண்ணலை, பட் கம்பெனியில் வந்து எக்ஸாஸ்ட் தான். அந்த எக்ஸாஸ்ட்டுமே வந்து இதில் அந்தளவு சவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பம்ப்லேயும் தெரியுது. ஸோ இதை வந்து மேனுவல் மாடலில் ட்ரை பண்ணும்போது இதோட சவுண்டாக இருக்கட்டும், இதோட அந்த அக்ரெசிவ் ஃபீலாக இருக்கட்டும், இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த கார் வந்து கொஞ்சம் BMW அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்டில் தோண வருது. என்ன ரீசன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு 2 லிட்டர் ட்வின் டர்போ இன்ஜின் தான். பட் இந்த காரை ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட் கார், மசில் கார்லாம் ட்ரைவ் பண்ணுற போது எந்த ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் இந்த காரில் வந்து எடுத்து கொடுக்குது. as you can see that feel ஒரு சடன் பம்பில் நான் நார்மல் டிரைவ் மோடில் we can say எக்கோ மோடில் அந்த மாதிரி மோடில் தான் டிரைவில் இருக்குது. இன்னும் ஸ்போர்ட்ஸ் மோடில் இல்லை, இன்னும் வந்து பேடல் ஷிஃப்டரை ஸ்டார்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஒரு காரை பேசிக்காக எடுத்தால் ட்ரைவ் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படி தான் ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன். பட் அதிலே வந்து இது வந்து ஸோ நைஸ். ஏன் நான் வந்து அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஃபீல் கொடுக்கும்போது நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து ஃபார் த சேனலுக்காகவும் இந்த சேனலுக்காகவும் நிறையா கார்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் பர்சனலி நிறையா V6 V8 இன்ஜின்ஸ் கார்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஒரு V6 V8 இன்ஜின் ஒரு மசில் கார் ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டியை எடுத்து மூவ் பண்ணும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த காரில் தெரியுது. வித்தின் 2 லிட்டர் இன்ஜின் ஒரு 33i காரில் தெரியுதுன்னா தட் இஸ் லைக் we can say like it's different, totally different. இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து இதிலேயே வந்து ஆல் வீல் டிரைவ் வேரியன்ட்டும் இருக்குது. இந்த கார் வந்து இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க கார் வந்து ரியர் வீல் டிரைவ். ஸோ அதனால் அந்த புல்லிங் ஃப்ரம் த பேக் நல்லா இருக்குது. பொதுவாக வந்து ரியர் வீல் டிரைவில் இருக்கும்போது புஷ் அதிகமாக இருக்கும்போது ஃப்ரண்டில் ஒரு லைட் ஸ்கிட் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த காரில் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கிட்டிங்கோ எதுவுமே இல்லை. ஒரு ப்ராப்பராக நீங்கள் எந்த கார்னரில் டேர்ன் பண்ண நினச்சா அந்த கார்னரில் கரெக்டாக நம்மளால் டேர்ன் பண்ண முடியுது. அண்ட் ஸ்பீடு ஒவ்வொரு பம்பிங்லேயும் வந்து எடுத்துகிட்டு போகுது. இதை வந்து ஒரு ஹைவேல ட்ரை பண்ணும்போது இதை நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன், ஸ்பீட் பிரேக்கரில் வந்து வண்டி ஸ்லோ பண்ணுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கேம் டவுன் லெஸர் தென் 10. தென் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட், பூம், ப்ளஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன பம்பில் கூட அந்த RPM வந்து இட்ஸ் கீப் ஆன் கனெக்டிங். இது என்ன எப்படி இருக்குன்னா, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஃபீல் தெரியும். ஒரு ஹைவேலேயோ ஒரு டிராஃபிக்கில் ரோட்லேயோ போயிட்டு இருக்கும்போது அந்த BM ஜஸ்ட் இமேஜின் த BM வில் கட் அண்ட் கோ. லைக் நம்ம நிறைய காரை பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸும் பார்த்துருப்போம். த ரீசன் பிஹைண்ட் த வீல், இந்த பேக்கில் அந்த அளவு இதில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணுது இந்த கார். ஸோ அந்த ஃப்ரண்டில் கொடுத்துருக்குற ஸ்பீடா மீட்டருமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் ஃபங்க்ஷனல் we can say. நம்ம ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது அதை பாருங்கள், அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து விசிபிள் ஆகுது. ஸோ அது நம்ம எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ ரோட் கண்ட்ரோல் ஸ்பீடு, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ அதுவுமே வந்து இதில் ஒரு ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்டு இந்த காரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டில் நாங்கள் we are driving in a normal mode. I will drive into the sports mode. மேனுவல் மோடில் போட்டு பேடல் ஷிஃப்டிங் யூஸ் பண்ணி பார்க்குறேன், அதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த காரில். ஸோ இந்த காரை வந்து டிரைவிங் வந்து ஸ்போர்ட் மோட் ஆர் ஸ்போர்ட் ப்ளஸ் மோட்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். கம்ஃபர்ட் மோட்லேருந்து இப்போ ஸ்போர்ட் மோடுக்கு ட்ரைவ் பண்ணுறோம். வி செலக்டட் த ஸ்போர்ட் மோட். ஸோ இப்போ அதில் வந்து டார்க் அண்ட் பவர் எல்லாமே டிஸ்பிளேயில் வருது. see how it's performing in the sport mode. boom, it's went up. ஜஸ்ட்டு ஒரு காரை உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ள இட்ஸ் டன் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இது மேட் அ மிஸ்டேக் ஆக்சுவலி. நாங்கள் வந்து இதை ஹைவேல ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்.
இது ஒரு ஷார்ட் வித்தின் ஸ்பீட் லிமிட்டில் இங்கே ரோட் ஸ்பீட் லிமிட்டில் ட்ரைவ் பண்ணுறதுனால ரொம்ப கேர் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறோம். பட் வித்தின் த லெவல்லையுமே வந்து இது வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து கொடுக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து we can feel that wheel எங்கே போகுது அந்த அளவு வந்து இந்த ஸ்டீரிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த வேடிங் யூஸ் பண்ணுறேன் ஃபீல் தட் வீல்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் போய் இப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணால் சில கார்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. நம்ம ஒரு கட் பண்ணுவோம், பட் அது ஒரு லேக் எடுத்து வரும். பட் இதில் அந்த ஒரு ஃபீலே இல்லை. நான் அப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு கட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த வீல் கட் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணால் அந்த அளவு இந்த எப்படி நம்ம மைண்டு திங்க் பண்ணுறதோ அதுக்கு இந்த ஸ்டீரிங் வந்து அட் த சேம் டைம் உள்ள இருக்க இன்ஜினியரிங் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. தட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி ஃபார் இந்த கேட்டகரி உள்ள கார் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டைப் காருக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் ஒரு ஃபீலில் இந்த கார்க்குள்ளே டர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்கிட் எதுவுமே தெரில. அட் த சேம் டைம் இதுக்கு பண்ணியிருக்க சீட்டிங் கான்செப்டுமே சரி நம்மளை கேட்ச் பண்ணி இருக்குது. ஒவ்வொரு கர்வ்லையும் டர்ன் பண்ண போதும் நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு ஃபீல் கூட இல்லை. நம்ம ஒரு கர்வை டர்ன் பண்ணுறோம், இல்லாட்ட வந்து ஒரு ரவுண்டை போட்டு டர்ன் பண்ணி வரோம், இல்லாட்ட ஒரு ஃபாஸ்ட்டாக போய் எட்ஜில் வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலுமே தெரில. As you can see now I am going in a curve. It's not making any small difference. Just is going like into out. So it's amazing to drive such a car actually. And now I can feel இப்போ எனக்கு புரியுது எதுக்கு வந்து why the BM lovers loving M sport car, especially this 33i category and F30. So it's good to buy this car if you like the performance and if you like the sports mode, if you like the feel of driving. அப்படிலாம் உங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா இந்த கார் வந்து மஸ்ட் டு பை அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் காரை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸாஸ்ட் ஷுட் பி அமேசிங், ரைட்? வில் see the exhaust. டைம் டு கிவ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இன்றைக்கி வந்து காரோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் யார் சொல்ல போகிறான்னா த ஓனர். ஸோ மீட் மிஸ்டர் கபீர் அகமத். இவர் தான் அந்த காரோட ஓனர். ஸோ இவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் டேரெக்டாக அவர்கிட்ட கேட்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரோ, காரை நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். அமேசிங் கார். யூ செலக்டட் அ வெரி வெரி குட் செலெக்ஷன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த காரில் இருக்கிற 3 அட்வான்டேஜ் நிறையா இருக்கும், பட் 3 சொல்லுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும் 3. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, அட்வான்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணது பிரேக்கிங். செம பிரேக்கிங் ப்ரோ, சான்ஸே இல்லை வண்டியில். ரெண்டாவது வந்து நான் பெர்ஃபார்மன்ஸு அண்ட் டெக்னாலஜி டாப் நாச். அமேசிங். எஸ், நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை. மூணாவது ஹேண்ட்லிங். ரியலி? ஹேண்ட்லிங்னா எதை சொல்கிறீங்க? எந்த மாதிரி ஹேண்ட்லிங் பண்ணுறது? ப்ரோ, ஐ திங்க் இது ஸ்போர்ட்ஸ் காரு. ஹேண்ட்லிங்கோட ஃபீல் வந்து உங்களுக்கு லக்ஸரி மாதிரி இருக்கு. நார்மல் ஹேண்ட்லிங் தான் வரும் இந்த வண்டிக்கு. ஆனால் ஃபீல் வந்து லக்ஸரி காரை விட பங்கமாக இருக்கும். அது 3. ஓகே, 3 டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ப்ரோ, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங்கு. அது வண்டி எப்போ எடுத்துகிட்டு போகிறோம், எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், எங்கே ஸ்க்ராட்ச் ஆகும்னு நமக்கே தெரியாது. சம்டைம்ஸ் ஒரு லாங் போயிட்டு வரோம்னா வண்டி ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ பெயிண்டிங் குவாலிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ப்ராப்ளம். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து டோரோட ஹேண்டில் பார் இருக்குல்ல, அது ஹீட் ஆகும். அதோட ரப்பர் வந்து வெளியே வந்து உறிஞ்சிக்கிட்டே வந்துடும். மூணாவது வந்து ஆர்ட் பிளாஸ்டிக். ஸோ அது செகண்ட் சொன்னது வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, நிறையா டெக்னிக்கல், சில பேர் பிஎம்டபிள்யூவில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டிரைவர்ஸ் டோர் சைடில் இருக்கிற ஹேண்ட்லிங் ரொம்ப ஹீட் ஆகி அதில் இருக்கிற ரப்பர்லாம் மெல்ட் ஆகி வருது. என்ன ரீசன்? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது இந்த மாடலுக்கு உள்ளதே தான் ப்ரோ ஃபெயிலியர், அந்த ஹேண்டில் பாரில் உள்ள அந்த இது. ஸோ பிஎம் இன்ஜினியர்ஸ் ப்ளீஸ் ரிப்ளை பேக். மூணாவது வந்து ஆர்ட் பிளாஸ்டிக்ஸ் இன்டீரியரில். சம் ஆர்ட் பிளாஸ்டிக்ஸ். எஸ், இந்த மாதிரி லக்ஸரிஸ் காருக்கு வந்து இந்த மாதிரி ஈவன் இந்த பிளாஸ்டிக்ஸ் நல்லா தான் கொடுத்துருந்தாலும் பட் அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க வேணாம், அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஒரு புஷ் பட்டன் வித் ரப்பர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இந்த லக்ஸரி, however the BMW in any category is comes under the luxury category. So this is the direct owner review. 3 அட்வான்டேஜ் அண்ட் 3 டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்ன சொன்னால் அவர் நிறையா சொல்லுவார். நம்ம 3 தான் சொல்கிறதுனால 3லேயே நிப்பாட்டிக்கிட்டோம். டிஸ்அட்வான்டேஜ் இது வந்து கன்சிடர் பண்ணக்கூடியதான். நீங்கள் இந்த காரை பை பண்ண இருந்தால் நீங்களும் இதை வந்து மைண்டில் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த காரோட ப்ரைஸிங் என்னென்னு பார்க்க வருவோம். இந்த கார் வந்து 33i இந்த டாப் எண்ட் மாடல். இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நீ UAE வேல்யூவில் வந்து 240 to 245,000 வருது இந்த ரேஞ்ச். ஸோ இந்த 245 ரேஞ்சை வந்து இந்தியன் மணியில் அப்படியே கன்வெர்ட் பண்ணால் நம்ம 50 lakhsன்னு சொல்லலாம். பட் இந்தியாவில் வந்து எம் வேரியண்டோட ரேட் வந்து ஹை, 50 lakhsக்கு வராது. டேக்ஸ் அண்ட் ஆல் எல்லாம் சேர்த்தா 80+ தான் நம்ம இந்தியன் ரோடில் ஆன் ரோடுக்கு எடுக்க முடியும். ஸோ இதான் அந்த காரோட ப்ரைஸிங். இந்த ப்ரைஸ் இஸ் ஒர்த் ஃபார் தட். ஏன்னா இந்த ஸ்போர்ட் டைப்பில் உள்ள காருக்கு இந்த அளவு உள்ள பெர்ஃபார்மன்ஸ், அந்த லுக், அக்ரெசிவ் லுக் அண்ட் லக்ஸரியஸ் இன்டீரியர் எல்லாருக்குமே இது வந்து இது ஒர்த்தான கார் தான். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஹவ் யூ லைக் அபவுட் திஸ் கார். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பிடிச்சிருந்ததா, அப்புறம் வந்து இதுக்கு கொடுத்துருக்கிற லக்ஸரியஸ் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு சேம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க, இந்த வீடியோ வந்து ஓனர் எங்களுக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எங்களோட சில வீடியோஸ் அப்படி தான் வந்து ஓனரே வந்து தன்னோட கார், ஏன்னா எவ்ரி கார் லவர்ஸ் லவ் தேர் கார் மோர். ஸோ அவங்களோட காரை வந்து இப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்த கார் தான் இது. ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு காமெண்ட் உங்கள் காரை ரிவ்யூ பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் யூ வாண்ட் டு ரிவ்யூ எனி அதர் கார் எனிதிங் ஆல்சோ மென்ஷன் இன் கமெண்ட் செக்ஷன். We will do that. Until then, bye from this channel, Anif Kafoor and with Pradap.